ஜெபிப்போம். உங்கள் அன்பில் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாக நீங்கள் மேலே வைத்த அன்புக்காக நன்றி. அந்த அன்பினாலே முதுகுமாரனை இயேசு எங்களுக்காக காலம் நிறைவேறின பொழுது தந்து அந்த இயேசுவின் மூலமாக கொடுத்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்புக்காக நன்றி. அந்த ரட்சிப்பு மாத்திரமல்ல, அந்த இயேசோடு கொடுத்த உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகள் யாவற்றிற்கு நன்றி அப்பா. நீர் எழுதி கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு நன்றி. தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. எப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற சுயாந்திரத்தில் நிலைத்திருப்பதற்கு தேவையான புரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவரே எங்களுக்கு தந்தருளும்படி வேண்டுகிறோம். தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்திகள் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலதாயனை பைப்புல்மே அவர் மேய்த்தம நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. சாநிழல் பள்ளத்திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானவரன் என்னோடிருப்பான், வளைதடியும் கோலுமை தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலதாயனை பைம்புல்மே அவர் மேய்த்தம நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 3 பகுதிகளாக நாம் அதை தியானித்தோம். முதல் பகுதியில் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் சென்சிபிள் டிஸ்கிரிப்ஷன், உணரக்கூடிய ஒரு வியாக்கியானத்தை நாம் பார்த்தோம். 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் 2வது காரியம் சென்டிமெண்டல் டிபேட், உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு வாதத்தை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறது அதே கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் ஸ்கிரிப்சரல் டிஸ்க்ளோஷர், வேதம் சார்ந்த விளக்கத்தை அங்கே பவுல் பக்தன் கலாத்திய சபை மக்களுக்கு அதை அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலைமை, பாரத்தோடு கூட ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு ஊழியன், புறவனத்தார் எப்படியாச்சும் ரட்சிக்கப்படணும், ஆண்டவர் இயேசுனுடைய பாடு மரணம் வீணாயிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன வார்த்தைகளை சொன்னாரோ தேவனிடத்திலே மனம் திரும்புகிறதையும் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறது குறித்து அங்கே பவுல் புறவினத்தாருக்கு அறிவித்து கலாத்தியா நாட்டிலே அவர்கள் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்து விட்டார்கள். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டார்கள். விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்ட அந்த மக்களை மறுபடியும் யூத மார்க்கத்திலிருந்து வந்த பின்னணியிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் அவர்களை மறுபடியும் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அவர்களை உட்படுத்த முயற்சிக்கிற அந்த நாளிலே தான் பவுல் இந்த பக்தன் இவர்கள் திரும்பவும் அதிலே உட்படுகிறது என்ன, விரும்புகிறது என்ன என்று சொல்லி அவர்களுக்கு உணர்த்தும்படியாக எழுதின காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய அந்த வேதத்தை சார்ந்த சில திருசாந்தத்தை சார்ந்த ஒரு விளக்கத்தை இங்கு அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது 4ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். கலேசியன் சாப்டர் 4:21. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தில் சொல்கிற நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை கைக்கொள்ள விரும்புகிற நீங்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த விருப்பமானது, ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது காணக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் உலக ரீதியாக, சரீர ரீதியாக மற்றும் காணக்கூடிய விதத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்கள். அதனால் உதாரணமாக உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தா கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய், ஒரு வழியாக வந்து 7 வழியாக போவாங்க. இதெல்லாம் வந்து உனக்கு இதெல்லாம் சொல்லும் பொழுது அது வந்து அவர்களுக்கு ரொம்ப ஏற்படக்கூடியதாய், புரிந்து கொள்ளக்கூடியதாய், உணரக்கூடியதாய் இருக்கிற ஒரு காரியம். ஆனால் ஆண்டவராய் இயேசு என்றைக்கு கல்வாரி சிலுவையில் நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்த நம்மை ஆண்டவர் விடுதலையாக்கிட்டாரோ, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டாரோ, அந்த நாளிலே நாம் வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விட்டார். எப்படி என்றால், நாம் பிள்ளைகளாக இருந்தாலும் சிறுவர்களாக இருக்கிற வரைக்கும் அந்த அடிமைக்கும் அந்த பிள்ளைக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. அந்த அடிமையும் அந்த வீட்டில் எதையும் சுதந்திரத்தையும் சுதந்திரமாய் அதை எதுவும் அனுபவிக்க முடியாது, எடுக்க முடியாது, உபயோகிக்க முடியாது. அந்த அடிமையும் அந்த வீட்டினுடைய எந்த உடைமைகளையும் அவன் விருப்பத்திற்கு அவன் உபயோகப்படுத்த முடியாது, அனுபவிக்க முடியாது. அவன் வளர்ந்த பின்னதாக அவன் அந்த உடைமைகளுக்கு, அந்த சொத்துக்கு உரிமையாளராய் மாறிவிடுகிறபடினாலே அந்த வளர்ச்சி கிறிஸ்துவின் மூலமாக தான் ஒருவனுக்கு கிடைக்கும் ஒழிய நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கிடைக்க முடியாது. எனவே அந்த சுயாதீனத்தை, அந்த சுதந்திரத்தை, அந்த விடுதலையை இந்த கலாத்திய மக்கள் பெற்றிருந்தும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போக முயற்சிக்கிறதை பார்க்கணும். அதே விதமாக தான் இன்றைக்கு எவ்வளவோ கொள்கைகள். ஆனால் வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு சபைகளுக்கு இன்றைக்கு ஆவியானவர் கொடுக்கிற 4 காரியங்கள் மாத்திரம்தான் இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே நாம் அப்பியாசப்படுத்த முடியும், அப்பியாசப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவி பெற்றவர் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் இந்த 4 காரியங்களை தவிர வேறு எதுவும் பழைய ஏற்பாட்டிலிருந்து சபைகளுக்குள்ளே புகுத்தி அதை அடிமைத்தனத்துக்கு உட்படுகிற காரியங்கள் இது 4:1 சொல்லப்பட்டபடியே மறுபடியும் அதில் உட்பட விரும்புகிறது என்ன என்று சொல்லுகிறது போல அதை விரும்பி செய்கிறார்கள். உதாரணமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 28-29 வசனத்துப்படி வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 15:28-29. எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது, புறவ ஜாதியாராகிய விசுவாசிகள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே அப்போஸ்தலர் உபதேசத்தை கடைபிடிக்கிற மக்கள் என்று சொல்லுகிற இந்த நாட்களிலே அந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியார் நடத்தலோடு கூட இந்த 4 காரியங்களை தான் பழைய ஏற்பாட்டிலிருந்து புறவினத்தார் மேலே அவர்கள் நாம் வந்து சொல்லலாமே ஒழிய இந்த காரியங்களை தவிர வேறு எந்த ஒரு பாரமான ஒரு சட்டத்திட்டத்தையும் புறஜாதி மேலே திணிக்கக்கூடாது. ஆனால் அதை அந்த கலாத்திய சபையில் இருக்கிற யூத பின்னணி இருந்த மக்கள் அதை விருத்த சேதனத்தை முக்கியத்துவப்படுத்தும் பொழுது இவர்களும் அதை விரும்பி ஆசீர்வாதம் கிடைக்கும். இதிலேருந்து நமக்கு வந்து உண்மையிலே நம்ம வந்து ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறிடுவோம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியில் நிலைத்திருப்போம் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணால் விரும்புகிற காரியத்தை தான் பவுல் பக்தன் இந்த 1வது வசனத்தில் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் அண்டர் லா. நாம் இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள். அதே 3ஆம் அதிகாரத்தில் கலாத்தியில் வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:13 அப்படி பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஏன் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக்கொள்ள காரணம் என்ன? உதாரணமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோப்பு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 2:10. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். எனவே நியாயப்பிரமாணத்தில் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். இன்றைக்கி அந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கடைபிடிக்க முடியுமா? உதாரணமாக வாசிக்கிறோம். உபாகம புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அடிக்கடி எல்லா சபைகளிலும் சொல்லப்படுகிற இந்த நாட்களிலே வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அந்த 28ஆம் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிற காலையிலே கவனமாக நாம் வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு. அப்போ இந்த கட்டளைகளை எல்லாம் என்று சொல்லி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாம் நீ செய்வதற்கு நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னாக்கா நீ அதை எல்லாம் நீ கடைபிடிச்சாதான் அந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும். அது 15வது வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம்
உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். எனவே இந்த சாபங்களெல்லாம் அந்த மக்களுக்கு வந்து பலிக்கும் எப்பொழுது அவைகளில் ஒன்றிலே தவறினாலும் அப்படிப்பட்ட ஒரு சாபம் அவர்களுக்கு வரும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு அந்த சாபம் இனி கிடையாது. எனவே அந்த சாபத்திலிருந்து அடிமைத்தனத்தை ஆண்டவர் விடுதலையாக்கி விட்டார். எப்படி? அதே 4ஆம் அதிகாரத்தில் வாசித்த பொழுது 5வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 4, 5, 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எனவே நாம் குமாரனுடைய ஆவியை பெற்றுவிட்டபடினாலே அந்த உன்னதத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய உரிமை நமக்கு கிடைத்து விட்டது. எனவே நாம் இனி பிள்ளைகள் அல்ல, நாம் சுதந்திரவாளிகள். எனவே நாம் மறுபடியும் அந்த சுதந்திரவாளியாக இருக்க வேண்டிய நான், பரலோகத்தினுடைய நன்மையில் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டிய நான், ஒரு பிள்ளையைப் போல ஒரு அடிமைக்கு ஒப்ப நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த கலாத்திய சபை மக்களை அவ்விதமாக தான் திசை திருப்பினார்கள். அவர்களும் அதை விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது காரியம் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். கலேஷியன் சாப்டர் 4 verse 22-23. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இங்கே 2 காரியங்களை வாசிக்கிறோம். சில்ட்ரன் ஆஃப் ஆபிரகாம், ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததி குறித்து நான் பார்க்கும்பொழுது இன்னொன்று உண்டு, கேத்துரா என்று சொல்லி ஒன்று உண்டு. ஆனால் திருசாந்தமாக வேதத்தின் அடிப்படையில் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பவுல் என்கிற பக்தன் இந்த 2 காரியங்களை குறித்து சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதில் ஒன்று வந்து ஒரு பிள்ளைக்கு பார்க்கும் பொழுது அது ஆகாருக்கு முதலாவது பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையானது வாக்குத்தத்தத்தின்படி பிறக்கிற ஒரு பிள்ளை அல்ல. ஆனால் சாராளுக்கு பிறக்கிற பிள்ளையோ வாக்குத்தத்தத்தின்படி வந்த ஒரு பிள்ளையாக இருக்குது. அதான் இந்த 20 வசனத்தில் வாசிக்கும்பொழுது அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தடி பிறந்தான், சுயாதீனமுள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ வாக்குத்தத்தின்படி பிறந்த அந்த சந்ததியில் வந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த சந்ததியில் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரிமையாளராய் மாறினார்கள். ஆனால் அதே ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆகார் இடத்தில் பிறந்தவர்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அல்ல. ஆனால் இன்றைக்கு மனுக்குலத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் ஆண்டவராய் இயேசு. அந்த இயேசுவின் மூலமாக தான் நமக்கு தேவன் பண்ணுகிற வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அல்ல. 1 யோவான் 2:5 வாசிக்கும் 25 வாசிக்கிறோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். அவர் மூலமாக தான் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதனால தான் பவுல் பக்தன் அந்த நிருபங்களிலெல்லாம் எழுதும்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காரியங்களை சொல்லுவாங்க, அந்த கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லுகிறார். கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லி அந்த கற்பனைகளை சொல்லியிருந்தாலும் என்றைக்கு ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டானோ அன்றைக்கே நம்மை ஆண்டவர் எபேசருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அந்த காலத்தை நான் பார்ப்போம், டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். காலத்தை பார்ப்போம், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இதை விட ஒரு மேன்மை, இதை விட ஒரு உயர்ந்த நிலை ஒருவனுக்கு எப்படி கிடைக்கும்? நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்குமா? உன்னதத்தில் அவரோடு உட்கார செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைக்கி ஆசீர்வதிப்பார் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் சொல்கிறோம். ஆனால் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியன் சாப்டர் 1 verse 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி, அதுவும் இறந்த காலத்துன்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனவே we are already blessed in Christ. எனவே ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டது, தேவ நீதி வந்துவிட்டது, பரிசுத்தம் வந்துவிட்டது, ஜீவன் வந்துவிட்டது. எனவே இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் இதை பெற்றுக்கொள்கிறோம். அதே அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டான், ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் வருகிற யாரோ அந்த விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள்தான் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா ஆபிரகாம் விசுவாசித்தது கூடாரத்திலே வாசமாக இருந்தாலும் அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்காக அவர் காத்திருந்தாராம். ஏன்னா அவருக்கு தரிசனமானது மகிமையின் தேவன். அந்த மகிமையின் தேவன் மேலே தான் விசுவாசம் வைத்தார். இன்றைக்கி அந்த மகிமையின் தேவன் மேலே நாம் விசுவாசம் வைத்தால் எந்த மகிமையை நாடுகிறோம், எந்த மகிமையை விரும்புகிறோம்?
பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிற வசனம் இதுவே என்று சொல்லி 1 பேதுரு 2:24-25 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். எனவே இன்றைக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருக்கிற மக்களுக்கு அல்ல, இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருந்த மக்களை விடுதலையாக்கி உன்னதத்தின் மக்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு அப்பா பிதாவின் அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். எனவே இவர்கள்தான் உண்மையிலே விசுவாச மார்க்கத்தார், இவர்கள்தான் ஆபிரகாமுடைய சந்ததி. அதுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் வாசிக்கிறார். தேவ தூதருக்கு உதவியாக கொடாமல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ விசுவாச மார்க்கத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆபிரகாமுடைய உண்மையான சந்ததிக்குள்ளே வருகிறார். ஏனெனில் இவர்கள் தான் வாக்குத்தத்தத்தின்படி வந்த பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார். எனவே புறம்பாக ஆபிரகாமுடைய சந்ததி இயேசு வாழ்ந்த நாட்களிலே அந்த யோவான் ஸ்நானம் கொடுக்கும் பொழுது பரிசேயர் தன்னுடைய ஞானஸ்நானம் பெற வருகிறதை கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்துக்கொள்ள வகையை காட்டினவன் யார்? ஆபிரகாமுடைய சந்ததி என்று உங்களுக்குள்ள சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளிலிருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். மண்ணிலிருந்து ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினார். கல்லுகளிலிருந்து தேவன் உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். இல்லாதது இருக்கும்போது அழைக்கிற தேவன் என்று சொல்லி நான் வேதத்தில் நான் வாசிக்கின்றோம். அதே விதமாக இயேசு சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன உடனே யோவான் 8:31-32 சொல்லும்போது அவர் சொல்கிறாங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்கிறீர்? ஆனால் அவருடைய நிலைமை என்ன? அவர்கள் கண்ணார பார்க்குறாங்க. அங்கே நெபுகாத்நேச்சர் காலத்திலிருந்து அவர்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போய் அங்கே அசிரியர்களுக்கும் பாபிலோனியருக்கும் மேதிய பெர்சியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ரோமர்களுக்கும் அடிமைகளாக இருந்தது மாத்திரமில்லை, இந்த 2000 ஆண்டுகளும் இன்றைக்கு அவர்கள் சுதந்திர சுயானத்தை இழந்திருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து இன்றைக்கும் சபைகளிலே அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டத்துக்கு அவர் உட்படுகிற காரியம், அதை வைத்துக்கொண்டு தங்களுடைய சபைகளிலே அதே சட்டத்திட்டங்களை இன்றைக்கு முக்கியத்துவப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே யார் உண்மையான ஒரு ஆபிரகாமுடைய சந்ததியா? விசுவாச மார்க்கத்தார் வாக்குத்தத்தத்தின்படி வருகிற பிள்ளைகள் தான் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 3வது காரியம் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 24-25 வசனம் வாசிக்க கேட்போம். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது காரியம் வாசிக்கும்போது கவனன்ட் த்ரூ மோசஸ். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்பொழுது மத்தியஸ்தனாகிய மோசையின் மூலமாக ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். எனவே அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வருகிற ஒரு திருசாந்தமாக சொல்லும் பொழுது இந்த மத்தியஸ்தன் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் இந்த 2 ஏற்பாடுகளை குறித்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இந்த பழைய ஏற்பாடு என்பது ஆகாருக்கு என்று சொல்லப்படுகிற அடிமைத்தனத்தின்படி பிறக்கப்பட்ட பிள்ளைகள். அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது, சுயாதீனம் கிடையாது என்று சொல்லி தான் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது 24வது வசனம் அப்படி வாசிக்கின்றோம். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். அப்போ ஆகாரும் ஒரு ஞான அர்த்தத்தோடு கூட தான் ஆண்டவர் அந்த ஆவியானவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அங்கே சாராளை குறித்தும் ஒரு ஞான அர்த்தத்தோடு கூட தான் எழுதி வைத்திருக்கிறதை நான் பார்க்கின்றோம். வாசிக்கலாம் தொடர்ந்து. ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகள் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே மோசையின் ஆகமங்களில் சொல்லப்படுகிற காரியங்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் அதில் பார்க்கின்றோம். அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அப்போ அந்த பிள்ளை அந்த ஆகார் ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் அவர்கள் அடிமைக்கு பிறந்த பிள்ளை. அவர்களுக்கு சுதந்திரம் சுயாதீனம் கிடையாது. அடிமைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் அடிமைகளாக தான் இருக்க முடியும். தலைமுறைக்கு அடிமையாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற மக்களெல்லாம் அடிமைகளுக்குள்ளே அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அப்படியே பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த அடிமைகளுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் எந்த வித்தியாசம் இல்லாத நிலை உண்டானது. 4ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் வாசித்தபடியே எந்த வித்தியாசம் இல்லாத ஒரு நிலை, இம்மெச்சூர் கண்டிஷன், அதாவது வளர்ச்சி அடையாத முதிர்ச்சி அடையாத பகுத்தறிய முடியாத ஒரு நிலையில் தான் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. இது அந்த பழைய ஏற்பாட்டு கடைபிடிக்கிற அந்த சட்டத்திட்டத்தை கடைபிடிக்க விரும்புகிற மக்களுடைய நிலை அவ்விதமாக தான் இருக்கிறது. 2வது காரியம் அடுத்த காரியம் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே கவனன்ட் த்ரூ த மெஸ்ஸியா,
அந்த மேசியாவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டத்திட்டம், அந்த உடன்படிக்கையானது புதிய உடன்படிக்கை. அதுதான் இயேசு சொல்கிறார், இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு மத்தியஸ்தர் இருந்தார், அது மோசே. மோசே ஒரு சாதாரண மனிதர். அந்த மனிதரிலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த மனிதன் மூலமாக தேவன் என்ன பண்ணுறார், அந்த மனிதன் மூலமாக தான் அதை கொடுக்கிறார். ஆனால் இயேசு மனிதர் அல்ல, தேவன், தேவகுமாரன். எனவே அந்த தேவகுமாரனாக இயேசுவே எப்படி ஆபிரகாம்க்கு தேவன் நேரடியாக அந்த ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நேரடியாக எந்த மத்தியஸ்தர் இல்லாமல் அவரே உடன்படிக்கை பண்ணினாரோ, அதே விதமாக தான் இயேசு வேறு எந்த மத்தியஸ்தர் வைத்துக்கொள்ளாமல் அந்த இயேசு தம்முடைய இரத்தத்தினாலேயே நம்முடைய கூட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. எபிரேயருக்கு நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இவ்விதமாக 23-24 வசனத்தில் போய் வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 12:23-24. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இன்றைக்கு நாம் வந்து சேர்ந்து விட்டோம். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க சீயோன் மலைக்கு நாம் போவோம். ஆனால் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்தாச்சு. உன்னதத்தில் அவரோடு உட்கார வைத்து விட்டார். இந்த உன்னதத்தில் உட்கார வைத்தது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியத்தை கொடுத்து விட்டார். உரிமையோடு கூட தேவனை அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமை வந்து அடிமைக்கு ஒருபோதும் இருக்கவே இருக்காது. ஆனால் பிள்ளைக்கு அந்த உரிமை உண்டு. அந்த உரிமை யார் மூலமாக வந்தது? அந்த வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளைக்கு தான் அந்த உரிமை உண்டு. எனவே அதே வாக்குத்தத்தத்தின்படி தான் இன்றைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இன்றைக்கு நாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறி. இது எப்படி வந்தது? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதனால தான் அதே எபேசியருக்கு நம்ம 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் வாசிக்கும்போது புத்திர சுவீகாரம். இப்போ சுவீகாரம் என்பது உண்மையிலே பிறந்த பிள்ளை அல்ல, அப்படி தத்து எடுத்ததுன்னு சொல்லுவாங்க. சுவீகாரமாக எடுத்துக்கொண்டது. அதாவது இயேசு தமது விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்ம மீட்டு கொண்டு நம்மை புத்திர சுவீகாரத்தை நம்ம கொடுத்து விட்டார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ் அ ஒன்லி பிகாட்டன் சன், தேவனுடைய ஒரே பரான குமாரன். நாம் இன்றைக்கு புத்திர சுவீகாரத்தினாலே நாம் சுவீகார பிள்ளைகள். வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் த்ரூ அடாப்ஷன். அந்த சுவீகாரத்தின் மூலமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி அப்படி இல்லை. அவங்க மாம்ச பிரகாரமாக புறம்பாக அவர்கள் யூத வம்சத்தில் வந்தவர்கள். இன்றைக்கு வரைக்கும் இயேசு அறியாதவர்கள் அப்படி தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள், மேன்மை பாராட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதைவிட மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைக்கு நமக்கு அந்த இயேசுவின் மூலமாய், இயேசு விசுவாசித்தது மூலமாய், கிருபையினாலே அநாதைகளைப் போல இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே, அந்நியர்கள் பரதேசிகளைப் போல இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டோடைய பிள்ளைகளாக நம் பாக்கியம் யார் மூலமாய் கிடைத்தது? மேசியாவின் மூலமாய், இயேசுவின் மூலமாய். அதனால தான் ஆண்டவராக அந்த மேலான எருசலேமோ. அப்போ சீனாய் மலைக்கும் இந்த புதிய எருசலேமுக்குள்ள வித்தியாசம் என்ன? சீனாய் மலை அது பழைய ஏற்பாடு, புதிய எருசலேம் வந்து அங்கே கொடுக்கப்படுகிறதா நம்ம எல்லாருக்கும் தாய். இப்போ உதாரணமாக வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் அப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:20 அப்படி பார்க்கிறோம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானவள். அப்ப ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாய், மனுக்குலத்துக்கெல்லாம் தாயானவள் அங்கே ஏவாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆதாம் ஏவாள் வம்சத்தின் வழியாக தான் மனுக்குலத்தில் இருக்கிற எல்லாரும் இன்றைக்கு பிறந்திருக்கிறோம். அப்போ மாம்ச பிரகாரமாக இன்றைக்கு மனுக்குலம் முழுவதுக்கும் ஒரு தாய், அதுதான் அந்த ஏவாள். அப்போ ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் பெற்றெடுத்த ஒரு தாய் ஒருவர் இருக்கிறாள். அது அவரவருடைய தாய், பெற்றெடுத்த தாய். அது அழிவுள்ள வித்தினாலே பெற்றெடுக்கப்படுகிற பிள்ளைகள். ஆனால் மேலான எருசலேமோ நம்ம எல்லாருக்கும் தாய். எப்படி எல்லாருக்கும் அந்த மாம்ச பிரகாரமான தாய் அங்கே ஏவாள் மாத்திரமல்ல, அந்த பழைய சீனாய் மலை ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிறதோ, அதே ஆவிக்குரிய ரீதியாக தான் புதிய எருசலேமுடைய அந்த பேரெழுதப்பட்டவர்கள், புதிய எருசலேமுடைய பேரெழுதப்பட்டவர்கள் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் மூலமாக, இயேசு மூலமாய் அந்த சீயோனிலே அவர்கள் பேரெழுதப்பட்டவர், இன்னான் அதில் பிறந்தான் என்று கர்த்தர் தாமே ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் எல்லாருமே அந்த புதிய எருசலேமுடைய குடிமக்கள். அதனால தான் வாசிக்கும்போது கொலோசியர் 1 வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனம் வாசிக்கும், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அதை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிக்க, நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும் பொழுது அங்கேருந்து புதிய எருசலேம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இதுவே எல்லாருக்கும் தாய். ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும் பொழுது இன்னும் நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக இயேசுவுக்கு குறித்து நான் வாசிக்கும் பொழுது, இயேசுவுக்கு மாம்ச பிரகாரம் பெற்றெடுத்த ஒரு தாய் உண்டு.
அந்த தாய் மரியாதை குறித்து நான் வாசிக்கும் பொழுது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாய்ன்னு சொல்கிற போலடியே அவர்கள் வந்து பெற்றெடுத்தார்கள். அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடச்சிச்சு. அதனால தான் மரியாதை என்ன பண்ணுறாங்க, இது முதல் ஸ்திரீகள் எல்லாரும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பாக்கியவதி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிற காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில் வாசிக்கிறோம். லூக் சாப்டர் 11 verse 27-28. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். எனவே மரியாள் இயேசுவை மாம்ச பிரகாரமாக பெற்றெடுத்தார்கள். இயற்கையாக உலகத்தில் எல்லாரும் எந்த தாயும் தன்னுடைய பிள்ளை பெற்றெடுக்கிறது போல பெற்றெடுத்தார்கள். அதில் தான் யூத மக்கள் கூட என்ன நினச்சாங்கன்னாக்க, அவர் மரியாளுக்கு பிள்ளையாக தான் பார்த்தாங்க. அவர் யோசேப்புக்கு மரியாள் பிறந்தார் என்று தவறாக எண்ணிக்கொண்டு விட்டார்கள். எனவே மரியாளுடைய பிள்ளை தானே. அதனால தான் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இவனை தகப்பனையும் தாயும் அறிவோமே, அப்படி இருக்க இவர் எப்படி வானத்திலிருந்து வந்தேன் என்று எப்படி சொல்லுகிறார். இன்றைக்கும் அதே எண்ணத்தில் இருந்தபடியினால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ளலை. அவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்ன உடனே இது தூஷணம் என்று சொல்லி, தேவ தூஷணம் என்று சொல்லி அவர்கள் சிலுவையிலே ஆணை இடித்து கொண்டார்கள். இன்றைக்கு அதே மாம்ச பிரகாரமான எண்ணத்தோடு கூட தான் இன்றைக்கு வாழ்கிற நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் இன்றைக்கி அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இயேசுவே சொல்லுகிற ஒரு காரியம் மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும் 12:47 வாசிக்கலாம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டுமென்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார். எனவே இந்த காரியத்தை, இந்த தாற்பயத்தை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். அப்போ நியாயப்பிரமாணக்காரர்களாம் பார்க்கும்பொழுது அவர்கள் வந்து அடிமைத்தனத்திலே பிறந்த ஆகாருக்கு திருசாந்தமாக ஆகாருக்கு பிறந்த பிள்ளை அது சீனாய் மலைக்கு ஒப்பாக இருக்கிறது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளை, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் புதிய எருசலேம் என்று சொல்லி இவரே நம்ம எல்லாருக்கும் தாய் ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கிறோம். அதே விதமாக தான் இன்றைக்கு இயேசுவின் தாய் மரியாள், அது பாக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதைவிட ஒரு 10 மாதம் சுமந்ததே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் என்றால், நித்தியத்துக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவர்கள் உள்ளத்திலே இயேசு உருவாகி அவர்களை நித்தியத்துக்கு அவர்களை சுமக்கிறார்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம். அதில் தான் பவுல் என்ற பக்தன் கலாத்திய சபையில் சொல்கிறார், கிறிஸ்து உங்களிலே உருவாகும் வரைக்கும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். என்றைக்கு கிருபையினாலே விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டார்களோ, என்றைக்கு இயேசுவின் வார்த்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த வித்து அழிவில்லாத வித்து, ஜீவனுள்ள வித்து, அந்த வித்து ஆன அந்த வசனத்தை எப்படி மரியாள் ஆண்டோடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இயேசுவை பெற்றெடுத்தார்களோ, அந்த பாக்கியத்தை விட ஆண்டவர் இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை யார் காத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் அதிக பாக்கியவான்கள் என்று ஆண்டவராக இயேசுவை லூக்கா 11ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அதனால தான் இயேசு சொல்கிறார், என் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருக்கிறார்னு சொல்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே இதே விதமாக தான் அந்த திருசாந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுதல் அவசியம். அந்த கலாத்திய மக்கள் அந்த நாட்களிலே புரிந்து கொள்ளலை. அதனால் எளிதாக அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, நியாயப்பிரமாணத்தினுடைய காரியத்திற்கு அவர்கள் உட்பட ஆரம்பித்தார்கள். அதே விதமாக தான் இன்றைக்கும் நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போன பொழுது தான் தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். பின்வாங்கி போகும்போது தீர்க்கதரிசிகளை கொடுத்து எதிர்காலத்தில் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறாரோ அதையெல்லாம் வாக்குத்தத்தமாக அவர்கள் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கும் சபைகளிலே எடுத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டு சபையில் நாங்கள் தான் மனவாட்டி என்று சொல்லி கொண்டு இருக்கிற அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, மனவாட்டிக்குரிய காரியத்திலே சொல்லணும், மனவாட்டிக்குரிய காரியத்தை சொல்லி விட்டுட்டு அங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே உட்பட்ட பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை ஏன் சொல்லி கொண்டு இருக்கணும். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சிந்தித்து பார்க்கறதில்ல, இந்த திருசாந்தங்களெல்லாம் யோசித்து பார்க்கறதில்ல, ஞான அர்த்தம் உள்ளவைகளை வேலையெல்லாம். எனவே இந்த அதனால தான் 1 Corinthians 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். 1 Corinthians chapter 2 verse 4 onwards. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. எனவே இன்றைக்கு நம்முடைய தேறினவருக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், பிரபஞ்சத்துக்குரிய ஞானத்தை அல்ல.
மகிமையாக ஞானம், அது ரகசியமாக இருக்கிற தேவ ஞானம். அப்போ தேவ ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அந்த தேவ ஞானத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதனாலேயோ மனிதனுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதனாலோ அல்ல. இயேசுவினுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தமது புத்திர சுவிகார ஆவி கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுவை ஒருவன் எந்த அளவுக்கு அவன் அறிகிற அறிவிலே வளர்ந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க அவன் வளர்ந்து கொண்டே வருகிறானோ அவனுக்கு தான் தேவன் என்ன பண்ணுவார், தம்முடைய ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா 1 Corinthians 1 வாசிக்கும்போது இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே சில்ட்ரன் ஆஃப் த்ரூ மோசஸ் அந்த வாசிக்கிறோம், அந்த கவனன்ட் வாசிக்கிறோம், கவனன்ட் த்ரூ மோசஸ் அண்ட் கவனன்ட் த்ரூ மெஸ்ஸையா. அதனால தான் வாசிக்கும்போது 28வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், 4:28 இப்படி பார்க்கிறோம், கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். எனவே சில்ட்ரன் அக்கார்டிங் டு த ப்ராமிஸ். இப்போ அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் யாருனாக்கா வாக்குத்தத்தத்தின்படி வந்தவர்கள். ரோமர் நிருபத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் வாசிக்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். ரோமர் சாப்டர் 9 verse 7 onwards. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். எனவே அந்த நல்லா கவனிப்போம், அந்த வசனத்தை மறுபடியும் கவனிப்போம். வாக்கு தத்தத்தின்படி வருகிறவர்கள் மாம்ச பிரகாரமான மக்கள். அதாவது நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் சபைக்கு போயிட்டுருக்கேன், அந்த சபையில் இருக்க சடங்குகளை சம்பிரதாயங்களை நான் கடைபிடித்து கொண்டு வருகிறேன், நானும் கிறிஸ்தவன் தான் என்று சொல்லி கொண்டு இருக்கிறதுனால மாம்ச பிரகாரம் பிறக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். எனவே வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவர்கள் தான் அந்த சந்ததி, தேவனுடைய சந்ததி, தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் பார்க்க முடியும். எனவே தான் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அதனால தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமை பார்த்து சொல்ல, நீ மறுபடியும் பிறவாவிட்டால், நீ மேலிருந்து பிறவாவிட்ட அனோத்தன் என்று சொல்கிற வார்த்தை. நீ கீழே எந்த குடும்பத்தில் எந்த சபையினுடைய பின்னணி நீ பிறந்திருந்தாலும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக தான் இருக்கும். எனவே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நான் உனக்கு இது சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம். ஏன்னா மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். எனவே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நிக்கோதேமுக்கு சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அதே விதமாக தான் எந்த சபையினுடைய பின்னணியில் வந்திருந்தாலும் மாம்ச பிரகாரமாக எத்தனை தலைமுறையில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும், தலைமுறை எத்தனை இருந்தாலும் யூத ஜனங்களை நினைத்து கொள்வோம். எத்தனை தலைமுறையாக அவர்கள் அந்த யூத மார்க்கத்தில் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். அதே விதமாக சொல்லிக்கொண்டு பிரயோஜனம் இல்லை. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், அந்த வாக்குத்தத்தின் பிள்ளைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கிருபையினாலே ரசிக்கப்பட்டவர்கள், விசுவாசத்தின் மூலம் ரசிக்கப்பட்டவர்கள். எனவே அந்த நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தரா இயேசு விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரை ரசிக்கப்படுவீங்க. இந்த வசனத்தை என்ன சொன்னால், ஒருவருக்கு கேள்வி கேட்டாங்க, எல்லாருக்கும் பதில் வருதுன்னு. அதை தவறாக சிலர் அதை விளக்கம் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தரா இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் நான் சொன்னாக்கா, நீ ஒன்றும் செய்ய வேண்டிய இதில் ஒரு ரட்சிப்புக்கு இயேசு எல்லாவற்றையும் கல்வாரியில் செய்து முடித்து விட்டார். அது யாராக நீயாக இருந்தாலும் சரி, உன் வீட்டாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊராராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தாராக இருந்தாலும் சரி, ஒரே வழி ஆண்டவராக இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் ஒருவனுக்கு ரட்சிப்பு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கென்று கட்டளையிடப்படவில்லை. எனவே ஒருவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறது ஒரு குடும்ப மாம்ச பிரகாரமாக வருகிறதுனாலே அல்ல, ஆவிக்குரிய ரீதியாக வாக்குத்தத்தத்தின்படி வந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் இரட்சகர். லூக்கா 2:10 வாசிக்கிறோம், தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த இரட்சகரை யார் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் ஆண்டவருடைய கிருபையினாலே தேவனுடைய பிள்ளையாக அவன் மாற்றப்படுகிறான், தேவனுடைய பிள்ளையாக அங்கீகரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்த பொழுது புத்திர சுவிகாரம் அந்த இயேசுவின் மூலமாக தான் அவருடைய இரத்தத்தினால் மீட்டுக்கொள்ளப்பட்டது நிமித்தமாக தான் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே சில்ட்ரன் அக்கார்டிங் டு த ப்ராமிஸ். எப்படி ஆகார் அடிமைத்தனத்தில் பெற்றெடுத்தால் சாரால் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு, ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போச்சு. ஆனால் அவர்கள் 2 சரீரத்தை ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அந்த வாக்குத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கு பிறக்கின்றார். அதுபோல தான் மனிதனுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், பாரம்பரியங்கள், கொள்கைகள் இவைகளின் மூலமாக வருகிறதல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா இயேசு, அந்த இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரம். அதனால தான் பவுல் பக்தர் என்ன சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்பொழுது, 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
17வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். 2 Corinthians chapter 1 verse 17 onwards. இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே புத்திர சுவிகாரத்தில் ஆவி கொடுத்து விட்டார். இப்போ இன்றைக்கு சபைகளிலே ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, சபையில் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், சில அந்தந்த நாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம். அவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சபையில் இருக்க அந்த ஒரு வாக்குத்தத்தம் சபையில் இருக்க எல்லாருக்கும் பொருந்துமா? அவனுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது? அவன் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை திருசாந்தமாக வைத்துக்கொள்வோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அந்த உபாகமத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் ஏன் அனுபவிக்க முடியாமல் போயிற்று? ஏன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சொல்லப்பட்ட அந்த 54 சாபங்களும் அவருடைய வாழ்க்கையில் வந்து பலித்தது? ஏன்னாக்கா எல்லாத்தையும் அவன் கடைபிடிக்கல, முடியாது. ஆனால் இன்றைக்கி இயேசு விசுவாசி ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் அந்தந்த நபருக்கு எந்தெந்த காலத்தில் எதை செய்யணுமோ அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆகினாலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் அவனுக்கு என்னென்ன வாக்கு வருதோ அதெல்லாம் ஆமென் என்று இருக்குது. இதை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்தை எப்படி கலாத்திய சபையில் அந்த யூத பின்னணி வந்த மக்கள் எப்படி பழைய ஏற்பாட்டுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார்களோ அதே போல் தான் இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு சபைகளில் என்ன பண்ணுறாங்க, பழைய ஏற்பாட்டுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தெல்லாம் அதில் சாபத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதில் கண்டிப்பாக சொல்கிறத சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் கோபப்பட்டு சொல்கிற காரியம்லாம் சொல்ல மாட்டாங்க. வெறும் ஆசீர்வாதமான காரியமாக சொல்லி இன்றைக்கி ஜனங்களை சிறு பிள்ளைகளை ஏமாற்றுகிறது போல், சிறு பிள்ளை இடத்துல போய் அப்பா உங்களுக்கு மிட்டாய் வாங்கி தருவார், அப்பா உனக்கு பேனா வாங்கி தருவார், அப்பா இதை வாங்கி தருவார்னு சொல்லி அந்த பிள்ளைகளை திருப்திப்படுத்துகிறது போல் இன்றைக்கி திருப்திப்படுத்தி கொண்டு இருக்கிறார். விசுவாசம் இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள். முதலாவது வைத்த நம்பிக்கை என்ன? கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தார்கள். பாவம், மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு, ஒரே விசுவாசம் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அதே நம்பிக்கை தான் இன்றைக்கும் இயேசு நமக்குள் இருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்போ சகல நாட்கள் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இன்றைக்கு யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறவனாக இருப்பான். அவன் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவருடைய நன்மைகளை அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இந்த கலாத்திய சபை மக்களோ அடிமைத்தன நுகத்திற்குள் போனது போல இன்றைக்கும் அதே விதமாக நடத்துகிற மக்களையும் நாம் பார்க்கிறோம். பட் வி ஆர் சில்ட்ரன் அக்கார்டிங் டு த ப்ராமிஸ். வாக்குத்தத்தத்தின்படி நாம் சுதந்திரவாளிகளான பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். அடுத்தது 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இன்றைக்கு என்ன பண்ணுகிறதா நடந்து வருகிறது. அதாவது அங்கே ஆகார் மூலமாய் பிறந்த பிள்ளை இஸ்மவேலை குறித்து நான் பார்க்கிறோம். அங்கே சாராளுக்கு பிறந்த ஈசாக்கு. இது அந்த நாட்களிலே அவன் அடிமைத்தனத்துக்குள்ளே அவன் பயந்து என்ன நினைக்கிறான், ஈசாக்கை குறித்து அதே விதமாக தான் பார்க்குறோம். யாக்கோப்பு ஏசாவை குறித்து பார்க்கிறோம். இவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்களை துன்பப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அதாவது அவர்களை நெருக்குகிறதை பார்க்கலாம். அதாவது அதனுடைய உடைமைகளை எல்லாம் நானே அனுபவிக்கணும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான், மற்றவருடைய வாக்குத்தத்தின் பிள்ளைகளை அவர்கள் அடிமைப்படுத்துகிறது போல் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அடிமைத்தனத்தை இன்றைக்கு சபைகளிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சட்டத்திட்டங்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒரு சட்டத்திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சட்டத்திட்டத்தை கடைபிடித்து விட்டால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி, அதாவது கம்பல்ஷன் ஆஃப் பிலீவர்ஸ், விசுவாசிகளை கட்டாயப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அது உதாரணமாக அதே கலாத்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். கலாத்தியர் 6:12 வாசிப்போம். மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ. பார்த்தீங்களா, மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் வெளிப்புறமாக என்ன தங்களை வாழ்க்கையிலே காண்பிக்க விரும்புகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே
உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த விருத்த சேதனத்தை மட்டும்தான் எடுத்து சொல்கிறாங்க, மற்றது எதையுமே சொல்கிறதில்ல. இன்றைக்கு கூட அதே மாதிரி ஆண்டவராக இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட இன்றைக்கி யூத பின்னணியில் வந்த அநேக லட்சக்கணக்கான மக்கள், இன்றைக்கு யூத பின்னணி வந்த மக்கள் இயேசு உள்ளத்தில் விசுவாசிக்கிறாங்க. அவங்க விருத்தசனம் பண்ணுறாங்க. விருத்தசனம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஓய்வு நாள் அனுசரிக்கிறாங்க, தப்பு கிடையாது. இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விருப்பத்தின்படி நாம் அனுபவிக்கலாம். ஒருவன் ஒரு நாளை விசேஷத்துக் கொள்கிறான், வேறொருவன் வேறொரு நாளை விசேஷத்துக் கொள்கிறான். விசேஷத்துக் கொள்கிறவனும் கர்த்தர்கண்டு விசேஷத்துக் கொள்கிறான், விசேஷத்துக் கொள்ளாமல் கர்த்தர்கண்டு விசேஷத்துக் கொள்ளாமல் இருக்கிறான். அதனால் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே கொண்டு போகக்கூடாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் பரிசுத்தமான ஓய்வு நாள் இன்றைக்கி சொல்கிற மக்களாக இருக்காங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக அனுசரிக்கணும்னா மிச்சம் 6 நாள் அசுத்தமாக அனுசரிக்கலாமா? யோசிக்கிறது இல்லை. இப்போ சில தேசங்களிலே வெள்ளிக்கிழமை தான் சபை கூடி வராங்க. அது ஓய்வு நாள் இல்லையா? அந்த ஓய்வு நாள் என்பது சரீரத்துக்காக கொடுக்கப்பட்டது. 6 நாள் நீ வேலை செய்கிற, ஒரு நாள் ஓய்வு கொடு. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டுச்சு, நாம் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக. ஆனால் எல்லாருக்கும் ஆத்மீக இளைப்பாறுதல் எங்கே கிடைக்கிறது? நித்தியத்தில் தான் கிடைக்க போகிறது. அதனால் இன்றைக்கி தவறான உபதேசங்கள் நிறையா சொல்லப்படுகிறது. நிறைய மாதிரி கற்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னாக்க கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கற்புள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி கற்புள்ளவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் கற்புள்ளவர்னா ஆண்டவர் ஆணை பெண்ணை சிரிச்சிக்க மாட்டார். ஒன்றும் வெறும் ஆணாக சிரிச்சிருக்கணும், இல்லாட்டி பெண்ணாக சிரிச்சிருக்கணும், இல்லாட்டி வெறும் தூதர்களாக சிரிச்சிருக்கணும். ஏன் ஆணை பெண்ணை ஆண்டவர் சிரிச்சிக்க காரணம் என்ன? இன்றைக்கி இது தேவனையே குற்றப்படுத்துகிற ஒரு நிலைமை. மறைமுகமாக இதுதான் சத்ருடைய கொள்கை, உலக கொள்கை. புத்த மதத்தில் இருக்கிற அவர்களெல்லாம் பிச்சுக்கள் எல்லாம் யாரையும் கல்யாணம் பண்ணுறதில்லை. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் குருமார்களும் சரி கன்னியர்களும் சரி திருமணம் ஆகிறதில்லை. அதே விதமாக உலகத்தார் இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தங்கள் உலகத்தை விட்டு வெறுத்து திருமணம் பண்ணாமல் எவ்வளோ பேர் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஆகையினாலே அது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக மாறிவிடுமா? ஆனால் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிற மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிற மக்கள் இன்றைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. அப்போ சபையில் இருக்கிறவங்களாம் கரைப்பட்டவர்கள் என்று சொல்லி அது அர்த்தமாகுமே. யோசிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல. ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கு அந்த யோசனை பகுத்தறியக்கூடிய அறிவு கிடையாது. அடிமைகளை போல தான் இருப்பாங்க. ஆனால் வளர்ந்தவன், ஆண்டவருக்குள் வளர்ந்து போனவன் அந்த வித்தியாசத்தை அவனால் நன்மை தீமை இன்னும் பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடைய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். புறம்பாக நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்துக்குள்ளே இச்சையோடு பார்த்தாலும் விபச்சாரம் செய்து ஆயிற்று, கற்பு குலைஞ்சு போச்சே. பவுல் 2 Corinthians 11 சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கண்ணகியாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்போ அந்த ஆவிக்குரிய நிலையிலே தான் நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக இருக்கணும். ஏன்னா கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் அவருடைய கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். எவ்வளோ பேர் பாய்க்கிறாங்க, ஒரு சபை இன்னொரு சபை கொள்கையை ஏற்றுக்கொள்கிறதில்ல, ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறதில்ல, மாய்மாலமான ஒரு அன்பு. அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டோடைய இரக்கம் கிடைக்காது, ஆண்டோடைய கிருபை கிடைக்காது. விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். நடுகிற நாளும் அல்ல, நீர் பாய்ச்சுகிற நாளும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அப்போ அவருடைய ஆவியை பெற்றவனுடைய வாழ்க்கையிலே யாராக இருந்தாலும் அந்த இயேசு தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் தான். அது எந்த விதமான வித்தியாசம் அவனுக்குள்ளே பாராட்ட மாட்டான், பாராட்டக்கூடாது. ஆனால் இந்த மாற்றம், இந்த வேறுபாடு, இந்த வித்தியாசம் அந்த நாட்களிலே கலாத்திய சபையிலே திணிக்கப்பட்டது போல, அவர்களை கட்டுப்படுத்த முயற்சித்தது போல இந்த நாட்களும் அதே கட்டுப்பாடு மனுஷனுக்கு. அதனால தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 13-14 இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்கிறார். மார்க் சாப்டர் 7 verse 13 and 14. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். என் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால் மெய்யாகவே என்னுடைய சீஷனாக இருப்பீர்கள். அப்போ ஆண்டவருடைய சீஷன் என்ன பண்ணுவான்? இன்னொருவரை ஆண்டவருடைய சீஷனாக தான் மாற்றுவான். ஆனால் ஒரு சபையினுடைய கொள்கையை கடைபிடித்து அதை அவன் அபியாசப்படுத்த விரும்புகிறவன் என்ன பண்ணுவான்? அவன் இந்த சபையுடைய கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். அதுதான் அன்றைக்கு பரிசேயர்கள் செய்த ஒரு காரியம். அதை வாசிக்கிற மத்திய எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 15வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 23 verse 15 onwards. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி. நல்லா கவனிப்போம். ஒருவனை
உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி, உங்கள் கொள்கையை கடைபிடிக்கும்படிக்கு, உங்கள் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கும்படிக்கு என்ன பண்ணுறீங்க? சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆகும்போது, உங்கள் மார்க்கத்தான் ஆகும்பொழுது, உங்கள் சபையினுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடித்த போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். உங்களிலும் இரட்டிப்பாக நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். ஏன்னாக்கா உங்கள் மார்க்கத்திலே கொள்கைகளை கடைபிடித்து விட்டால் ஆண்டோடைய கொள்கையை கடைபிடித்ததுக்கு சமானம் என்கிற ஒரு நம்பிக்கையை அந்த சபை மக்களுக்கு அவர்கள் திணிக்கிறார்கள். அந்த சிறு பிள்ளைகளைப் போல அடிமைத்தனத்தில் இவை இப்படியே இருந்தாக்கா எப்படி கிருபை கிடைக்கும்? எப்படி கிருபை இல்லாமல் எப்படி பலப்பட முடியும்? அதனால் எபிரேயர் 13:9 வாசிக்கிறோம், பலவிதமான அந்நிய போதனைகளினால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. எனவே கிருபை யாருக்கு தருவார்? ஆண்டவருடைய சட்டத்திட்டத்துக்கு செவியெடுத்து கீழ்ப்படுவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். அந்த கிருபையை தான் நம்ம சத்தியத்தினுடைய அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையில் தான் நிலை நிற்க வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்த வசனத்தை கம்பல்ஷன் ஆஃப் பிலீவர்ஸ். அன்றைக்கு அந்த கலாத்திய சபை மக்களை கட்டாயப்படுத்தினது போல இன்றைக்கு சபைகளிலே மனிதனுடைய மார்க்கத்தை அவர்கள் கட்டாயப்படுத்துகிறதை இன்றைக்கு சபைகளிலே பார்க்கிறோம். அவன் வெளியில் இருந்தாலும் இன்னும் நான் ரசிக்கப்படணும் என்ன இருக்கும்? ஆனால் எங்கள் சபைகள் என்ன ரசிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க, அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லிக்கொண்டே என்னாகும், ரசிக்கப்படாமலே போய்விடுவான். ஏன்னா மனிதனுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடித்து அவர்கள் உள்ளே ஒரு நம்பிக்கையை ஊற்று விடுகிறாள். நீ ரசிக்கப்பட்டுட்ட, ஏன்னா முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்ட, அதனால் ரசிக்கப்பட்டுட்ட. நாம் செய்கிற கிரிகளினாலே ரசிக்கிறது. தீத்து 3:5 வாசிக்கிறோம், நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரசியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினார். இயேசு அந்த மறுஜன்மம் முழுக்க எடுத்தார். அந்த மறுஜன்மம் முழுக்கினாலும் அந்த பரிசுத்தாவினுடைய புதிதாக்கினால் தான் நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். இது மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஞானஸ்தானத்தில் எவ்வளவு கொள்கைகள். அவர் கல்யாணம் ஆனவன்ட்ட எடுத்தாக்கா செல்லாது, கல்யாணம் ஆகாதவர்கிட்ட எடுத்தால் தான் செல்லும். பிதாக்கோன் பரிசுத்த நாமத்தில் கொடுத்தா தான் செல்லும், இல்லை வேறு எந்த இயேசு நாமத்தில் கொடுத்தா தான் செல்லும், இப்படி என்று சொல்லி இன்றைக்கி அநேக கொள்கைகளை இன்றைக்கி நிலைநிறுத்துகிறார்கள். நீ எந்த கொள்கையை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் எடுக்கிறவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஒருவனுடைய ரட்சிப்பு. மார்க் 16:16 வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எனவே மேன்மை பாராட்டுவதற்கு ஏதும் இல்லை. ஆனால் இன்றைக்கி கம்பல்ஷன் அதை சொல்கிறாங்க, முக்கியத்துவப்படுத்துகிறதே அந்த நாட்களில் நடந்தது போல் இந்த நாட்களில் நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது கலாத்தியர் 4:30 வாசிப்போம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. ஸோ சார்ஜ் டு எக்ஸ்பல் லீகலிஸ்ட். எனவே அடிமையான பிள்ளை என்ன பண்ணு, வெளியே தள்ளு என்று சொன்னது போல் இன்றைக்கும் கனியற்ற அந்தகார கிரியைகளை நீங்கள் வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஒன்று அது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கொலோசியர் 2:20 வாசிக்க நாம் கேட்போம். கொலோசியர் 2:20 வாசிக்க நாம் கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஆமாம், மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய அவர்களுக்கு திருப்தி இருக்கும், அந்த சபையை நடத்துகிறவர்களுக்கு திருப்தி இருக்கும். அதெல்லாம் பவுல் கலாத்தியர் 1:10 சொல்கிறார், நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறனா என்றால் நான் தேவனுடைய ஊழியன் அல்ல. 35 ஆண்டுகளுக்கு முன்னதாக கன்வென்ஷனுக்கு ஒரு ஊழியர் வந்து அந்த செய்தி கொடுக்க வந்திருந்தார். அந்த செய்தி கொடுக்க வரும்பொழுது அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு கம்யூனியன், அதாவது அப்போ பந்தி இருக்கிற நாள், அந்த நாட்களில் அவர் தான் செய்தி கொடுத்தார். செய்தி கொடுத்து நாங்கள் எல்லாம் ஜெபிக்கும் பொழுது கண்ணை மூடி ஜெபிக்கிறோம். ஜெபிச்சு முடித்து கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஊழியர் மேடையில காண வெளியே போயிட்டார். சரி, நாங்கள் எல்லாம் அப்பிரசத்துலலாம் பங்கு பெற்று முடித்து விட்டு அதன் பின்னதாக பார்த்தாக்கா அவர் வெளியில் பந்தலுக்கு வெளியே நின்று கொண்டு இருக்கிறார். என்னாச்சு பாஸ்டர், உடம்பு சரியில்லையா, ஏன் வெளியே போயிட்டீங்க அப்படின்னாக்கா, நாங்கள் கால் கழுவாமல் அப்பிரசம் எடுக்க மாட்டோம். இதே காரியம் நான் இன்னொரு சபையில் போய் நான் ஊழிய செய்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஒரு சபையில் ஒரு ஊழியத்துக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஊழியத்துக்கு அழைத்திருந்தார். போய் அந்த சபையில் போய் நான் ஊழியர் செய்தேன். அன்றைக்கு அவர்களுக்கு அப்பிரச பந்தி உண்டு. அந்த சபையில் அவர்கள் கால் கழுவி அவங்க அப்பிரசம் பந்தி பெறுவாங்க. ஆனால் அந்த ஊழியருக்கு என்னை பற்றி தெரிந்ததுனால அவர் கொடுத்துருந்தாருனாக்கா நானும் கால் கழுவுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அது கால் கழுவுறது ஒன்றும் பஸ்ஸில், தாழ்க்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, எளிது. ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி வருகிற யாராக இருந்தாலும் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள்.
ஆனால் அதை சடங்காக செய்கிறவர்களுக்கு அதனுடைய உண்மையான தாற்பயம் அவர்களுக்கு தெரியாதபடிக்கு அது சடங்காக செய்கிறவனுக்கு அதனுடைய நோக்கம் தெரியாது. அந்த ஊழியர் என்ன பண்ணால், நீங்கள் சும்மா இங்கே இருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண, எனக்கு தெரியாது அவங்க அந்த மாதிரி செய்வாங்கன்னு. அவங்க போய் காலெலாம் கழுவிட்டு அவர் எல்லாருக்கும் அப்ரசம் கொடுத்துட்டு அந்த பாஸ்டர் என்ன பண்ணால் எனக்கு அப்ரசம் கொடுத்தார். நானும் வந்து அந்த அப்ரசத்தில் பங்கு பெற்றேன். எப்போதும் போல் நிதானத்திலிருந்து பங்கு பெற்றேன். அடுத்த மாதம் அந்த சபையில் 2ஆக பிரிஞ்சிருச்சு. எப்படி கால் கழுவாத ஒருவருக்கு நீ எப்படி வந்து அப்ரசம் கொடுத்த பாருங்கள். இன்றைக்கு அவர்களுடைய கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துறாங்க, ஆவியிலே அன்பு இல்லை. அந்த உண்மையான தாற்பயத்தை அறிந்திருப்பார்களானால் இவ்விதமான நிலைகள் இன்றைக்கு சபைகளிலே எவ்வளவு வித்தியாசமான மாறுபாடான இது யாராய் வந்தது? பரிசுத்த ஆவியிலே வந்ததா? அபிஷேகம் பெற்ற சபைகளிலே தான். 1 யோவான் 2 வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் சத்தியத்தை அறியாததினால் அல்ல, சத்தியத்தினாலே ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதனால இதை உங்களுக்கு எழுதுகிறேன். இன்றைக்கி எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணுறதில்ல, அதை மாற்றிக்கொள்கிறதில்ல. ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி வேறொரு நம்பிக்கையில் தானே இருந்தோம், வேறொரு தெய்வ வழிபாடில் தானே இருந்தோம், தேவனுக்கு விரும்பாதவர்களாய் அந்நியர்களாக தானே இருந்தோம். அன்றைக்கு சத்தியத்தை நாம் விசுவாசித்த பொழுது நாம் மனம் மாறினோமே, நம்மை மனம் திரும்பி கொண்டோமே, மாறுதலை நமக்கு உண்டு பண்ணி கொண்டோமே. அப்போ இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொண்டால் திருத்திக் கொள்ளணும். ஆனால் உடனே வந்து தெரிஞ்சின உடனே என்ன பண்ணுவாங்க, தலைமுறையாக அதே சபையில் அதே கொள்கையை தலைமுறையாக கடைபிடிச்சிக்கிட்டே வந்தாக்கா எப்படி வளர்ச்சி இருக்கும்? எனவே இன்றைக்கு அவ்விதமான நிலை. ஆனால் அதனால தான் அது ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது கனி கொடுக்கவே முடியாது. அதான் வாசிக்க எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க, எபேசியன் சாப்டர். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டீர்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எனவே அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்க, எபேசியன் சாப்டர் 4:17 onwards. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை. கிருபை இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியாது. சபையின் சட்டத்திட்டங்களை அவர்கள் கடைபிடிக்கலாம், ஆனால் இன்றைக்கு அந்த கிருபையை பற்றிக்கொள்ளாமல் போவார்களானால் கடைசி நாட்களில் 2 Timothy 3:1-5 வரைக்கும் வாசிக்கிறோம், கொடிய காலங்கள் வரப்போகிறது. கட்டுப்படுத்த முடியாத காலம் வரும். தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்கார, அகந்தியுள்ளராய் வரிசையாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 5வது வசனத்தை வாசிக்கிறோம், இவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஸோ த சார்ஜ் டு எக்ஸ்பல், புரியுங்களா? த சார்ஜ் டு எக்ஸ்பல் தி ஸ்லேவ், அந்த அடிமையை என்ன பண்ண சொல்கிறாரு, அந்த புறம்பே தள்ளி என்று சொன்னது போல் இப்படிப்பட்ட கொள்கைகளை நாம் தள்ளிவிட வேண்டியது அவசியம். அவைகளை கடைபிடித்து கொண்டே இருந்தால் ஒருபோதும் ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க முடியாது. ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர முடியாது. ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளராதபடிக்கு கிருபையை சமான் நம்முடைய வாழ்க்கையில் பெருக முடியாது. அதுதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து கர்ப்பம் தரிச்சிட்டா மட்டும் புரோஜனம் இல்லை, அந்த கரு வளர வேண்டியது அவசியம். அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வளருகிறது மாத்திரமில்லை, அது பிறந்ததுக்கப்புறம் அது புருஷனாக வேண்டியது அவசியம். அதனால்தான் பவுல் என்ற பக்தன் எபேசியர் 4 சொல்கிறார், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சார்ஜ் டு எக்ஸ்பல் லீகலிஸ். எனவே அந்த சட்டத்திட்டங்களை, நியாயப்பிரமாணங்களை மாத்திரமல்ல, மனிதனுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடித்து அதில் திருப்தி அடைகிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிற எச்சரிப்பான காரியம். இந்த கடைசி நாட்கள் உணர்வுள்ளவர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை கடைபிடி தப்பில்லை. விருத்தேசனம் பண்ணாலும் தப்பு கிடையாது, ஓய்வு நாளை சனிக்கிழமை அனுசரிச்சும் தப்பு கிடையாது, அதை கால் கழுவுறதும் தப்பு கிடையாது. ஆனால் அது செஞ்சாதான் சரி என்று சொல்லி யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் லீகலிஸ், அவர்கள் தான் பிரமாணக்காரர்கள். அதே நிலைமை தான் அந்த கலாத்திய சபையில் அந்த நாட்களில் உண்டாயிற்று. கடைசியாக 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனமுள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். எனவே நம்முடைய கிறிஸ்டியன்ஸ் ஆர் கோஹேர்ஸ்னாக்கா நாம் உடன் சுதந்திரவாளிகள். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 14வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். ரோமன் சாப்டர் 8:14 onwards. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே
நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. எனவே ரோமருக்கு நிறுவனம் 8:32 வாசிக்கும், சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அறாதிருப்பது எப்படி? எனவே நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினவர் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறாரோ அது எந்த மாதம், எந்த நாள், எந்த வாரம், எந்த நிமிஷம், எந்த தேதி, எதை எப்படி செய்யணுமோ அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். நான் மாத்திரம் ஆண்டவரத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து போனால் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். இது எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம்! அதை விட்டு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன வாக்குத்தத்தத்தை இதெல்லாம் சொல்லி ஆசை காட்டி மோசம் போகிற நிலைமை தான் அந்த கடைசி நாட்களிலே நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சுயாதீனத்துக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். உனக்கு உரிமை உண்டு, உனக்கு என்ன வேணுமோ ஆண்டவரத்தை கேட்டுக்கொள். இன்றைக்கி நிறைய பேர் தவறான காரியம் சொல்கிறாங்க. நீ ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுறான், இது தூதன் ஜெபத்தை தடுத்துடுறான். பழைய ஏற்பாட்டில் விதமாக தானியேல் நாட்களில் தூதன் தடுத்தான். அதனால் தூதனை தடுத்ததுனால, பிசாசு தடுத்ததுனால இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய காரியம் சொல்லலாம். ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சா கேட்பார். ஃபாஸ்டிங் போடுறது தப்பு கிடையாது, அது அவருடைய விருப்பம். ஆனால் ஃபாஸ்டிங் போட்டால் தான் ஜெபிப்பார் என்று போதனைகள் வருகிறது, அது தப்பு, லீகலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே விதமாக தான் எவ்வளோ காரியங்களை இன்றைக்கு சட்டத்திட்டங்களை வைத்து கொண்டிருக்கிறார். நாம் உரிமையாளர்கள். ஏன்னா உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்து விட்டார். யாரோடு? தேவனுடைய வலது வாரசத்தில். தேவனுடைய வலது வாரசை வீற்றிருக்கிறவர் யார்? இயேசு. அந்த இயேசுவுக்கு அருகாமையிலே நம்மை ஆவிக்குரிய ரீதியாக வைத்திருக்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம். எனவே ஆசீர்வதித்து விட்டார். எபேசியர் 1 வாசிக்கிறோம். ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். அனுபவிக்க வேண்டியது நம்முடைய காரியம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் அல்ல, இயேசுக்குள்ளே முடிந்தது, முடித்து விட்டார், எடுத்து அனுபவி. பழைய ஏற்பாட்டில் சமாதானம் நமக்கு சொல்லுவாங்க. யோவான் 14:20 இயேசு சொல்கிறார், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. உலகத்தில் உங்களுக்கு என்னிடத்தில் சமாதானம் வாயிரு பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஸோ வச்சுட்டேன்னு போகிறார். நம்ம எடுத்து அனுபவிச்சுக்க வேண்டியதான். ஆனால் பழைய ஏற்பாட்டை சொன்ன போல் இன்றைக்கி எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, கிரிக்கைகளை சார்ந்து, சடங்குகளை சார்ந்து, சம்பிரதாயங்களை சார்ந்து, மனிதனுடைய கொள்கைகளை சார்ந்து இவைகளை செய்தால் இதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அறியாமல் சொல்கிறார்கள். குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களைப் போல அந்த நாட்களிலே போனது போல ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கப் போகிறது. கிருபையை விட்டுவிட்டு கிரியையை சார்ந்து போகிற நிலைமை அந்த நாட்களில் உண்டானது போல், அடிமையைப் போல, அந்த ஆகாருடைய பிள்ளைகளைப் போல இன்றைக்கி இந்த நாட்களில் இருக்கிறது பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கொள்கையை நாம் தள்ளிவிட்டு ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கடைபிடிப்போம். ஏன்னா 1 யோவான் 2:27 வாசிக்கிறோம், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகமே சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. அது போதித்தபடியே அவரிலே நிலைத்திரு. நீ எங்கே இருக்கிறியோ கிறிஸ்துவுக்குள் நிலைத்திரு. அதெல்லாம் பவுல் பிலிப்பியர் 3 சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. எனவே ஒரு சபைக்குள் நிலைத்திருந்தால் ஆசீர்வாதம் உண்டாகும் என்கிற நம்பிக்கை அந்தந்த சபையில் சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை கொடுக்கலன்னா அவன் சபையில் இருக்க வேண்டாம், போயிடுவான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சகல வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் இருக்கிறது. ஸோ வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் கோஹர்ஸ், அதாவது ஆண்டவரோடு கூட நாம் உடன் சுதந்திரவாளிகள். அதனால தான் சங்கீதம் 16 வாசிக்கும் பொழுது 5வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். Psalms 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. 11வது வசனம் கடைசி வசனம் வாசிக்க கேட்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இதை தான் இயேசு கிறிஸ்து 8ஆம் அதிகாரம் யோவானில் சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யாரை பின்பற்றுகிறாய்? இயேசுவை பின்பற்றுகிறாயா? இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருந்தால் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, அவைகள் எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், என் பிதாவின் கருத்திலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று யோவான் 10:27-28 இயேசு சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இயேசு பின்னால் போவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே புல்லுள்ளடங்களை மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் நடத்துவார். அதனால் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, இப்படிப்பட்ட கொள்கைகளை இன்றைக்கி சுமந்து தவிக்கிற மக்களே, வருத்தப்பட்டு பாரம், நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள். இன்றைக்கி அந்த ஊழியர்கிட்ட போனால் விடுதலை கிடைக்கும், இந்த ஊழியர்கிட்ட போனால் சமாதானம் கிடைக்கும், அந்த ஊழியர்கிட்ட போனால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். உலகப்பு கொடுக்கிற பிரகாரமாக கொடுக்கிறவர் அல்ல. உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை, உள்ளபூர்வமான நன்மைகளை, ஆவிக்குரிய சந்தோஷம், ஆவிக்குரிய சமாதானத்தை நமக்கு தரும். தேவனுடைய ராஜ்யம் புசைப்பு கொடுப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியிலே உண்டாகிற சந்தோஷம்.
அதை அனுபவிக்க முடியும். உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அந்த லாசர் ஐஸ்வர்யாவுடைய காரியத்தில் அந்த லாசருடைய நிலைமை உலகத்தில் ஒன்றும் இல்லை, ஆனால் தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் வைக்கப்பட்டார். இன்றைக்கி அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அந்த விசுவாசம் யார் இருக்கிறதோ அவர்கள்தான் ஆபிரகாமுடைய சந்ததியார். அதனால தான் அவன் அந்த தேசத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்தை நோக்கி அவன் புறப்பட்டு போகிறதை நான் பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தோடு தான் ஏனோக்கு குமாரனையும் குமாரத்தையும் பெற்றெடுத்தாலும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். அந்த விசுவாசத்தோடு தான் நோவா அழிவை காணாமல் இனி வரப்போகிற காரியம் நடக்கிறது தெரியாமல் இருந்தாலும் தேவன் எச்சரித்து விட்டார் என்று சொல்லி அந்த பேழையை ஆயத்தம் பண்ணி ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு ஆண்டோடு வருகை சமயமாக இருக்கிறது, சபையை எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று சொல்கிறோமானால் இன்றைக்கி அந்த எண்ணம் இன்றைக்கு இருந்தால் இன்றைக்கி வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாங்க. ஏன்னா 2 Corinthians 5ஆம் அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே, நாம் தரிசித்திடாமல் விசுவாசத்தில் இருக்கோம். எதை விசுவாசிக்கிறாய்? பூமிக்குரியதையா, நித்தியத்தில் ஆண்டவர் இயேசுங்களாம் வைத்திருக்கிற அந்த நித்திய மகிமையா, அந்த நித்திய ஜீவனையா? 1 John 2:25 வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை பெறுகிற வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு அவர் பரலோகத்திலிருந்து பெற்றக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தவிர்க்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. ஏன்னா 1 Peter 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே உரிமையோடு கூட ஆண்டவரிடத்தில் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய உரிமைகளை நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையானவைகளை அதன் காலத்திலே செய்கிறார். ஏன்னா நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மத்திய 6:8 வாசிக்கிறோம். எனவே அந்த தேவையை நமக்கு சந்திப்பார், நன்மைகள் குறையாது. இது தாவீதுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்னியாருக்கு கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையை குறைபடாது. இந்த விசுவாசம் இன்றைக்கு இருக்குமானால் ஆண்டோடைய சந்தோஷத்தை சமானத்தை அனுபவிக்க முடியும். அந்த வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் முதிர்ச்சி இருக்கும். முதிர்ச்சி இருந்தால் அடிமையை போல இருக்க மாட்டேன், சுயாதீனாய் ஆண்டவருடைய நன்மைகளை அனுபவிக்க முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, முத்துதிக்கிறமப்பா நான் சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நாள் தியானித்த வேத போதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அந்த வேதத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட அந்த திருசாந்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளெல்லாம் திருசாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் இல்லை, எங்களுக்கு எச்சரிப்பாக உண்டாக்கும்படி அல்ல, ஆசீர்வாதத்தை ஆலோசனை கொடுக்கும்படிக்கு, நன்மையை கொடுக்கும்படிக்கு எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறபடினாலே நன்றி செலுத்தி நான் சோத்திருக்கிறோம். உடைய கிருபையில் கரத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.